ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोहिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। श्रीरामचंद्र परब्रह्मणे नमः। वाल्मीकि रामायणं युद्धकाण्डं சர்க்கம் 130. பரதர் பரிவாரங்களுடன் ஸ்ரீராமரை காணுதல். உண்மையில் உறுதி கொண்ட வெகு பராக்கிரமசாலியான பரதர் மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கும் சமாச்சாரத்தை கேட்டு தம்மைப் போலவே சந்தோஷத்தில் மூழ்கியிருந்த சத்ருக்னரை நோக்கி பின்வருமாறு கட்டளையிடலானார். வாசனை பொருந்திய பலவகை மலர்களாலும் வாத்திய கோஷங்களாலும் எல்லா கோயில்களிலும் நார்ச்சந்திகளிலும் மண்டபங்களிலும் தக்க மானிடர்கள் வெகு ஆச்சாரத்துடன் பூஜை செய்யட்டும். எல்லா வகை ஸ்தோத்திரங்களையும் புராணங்களையும் அறிந்த ஸ்துதி பாடகர்களும் வைத்தாளிகர்களும் வாத்தியங்களில் சமர்த்தர்களான வாத்தியக்காரர்களும் கணிகையர்களும் கூட்டம் கூட்டமாக சந்திரனுக்கொப்பான ஸ்ரீராமருடைய முகத்தை பார்க்கும் பொருட்டு புறப்படட்டும் என்றார். சத்ருக்களை அடக்கும் வல்லமை அமைந்த சத்ருக்னர் பரதர் சொன்னதை கேட்டு சம்பளத்துக்கென்று வேலை செய்யாமல் எப்போதும் உண்மையாகவே நடக்கும் பல்லாயிரக்கணக்கான வேலைக்காரர்களை தம்முன் அழைத்து பின்வருமாறு கட்டளையிடலானார். இந்த நந்தி கிராமத்திலிருந்து அயோத்தி வரையிலும் வழியை மேடு பள்ளமின்றி சரியாக செய்யுங்கள். மிக்க மேடான இடங்களையும் சீர்படுத்துங்கள். பனி போல குளிர்ந்த ஜலத்தை வழி முழுமையும் தெளியுங்கள். சிலர் வழி முழுவதும் பொடிகளையும் புஷ்பங்களையும் வாரி இறைத்துக் கொண்டே போகட்டும். நமது நகரத்தில் எல்லா வீதிகளிலும் கொடிகள் தூக்கி நிறுத்தப்படட்டும். சூரியோதயம் முதல் மலர் மாலைகளாலும் விடுதி மலர்களாலும் வீடுகள் விளங்கப்படட்டும். நன்றாக வாசனை வீசுகின்ற ஐவகை நிறங்களுடன் கூடிய பொடிகளை கொண்டு மனிதர்களால் ராஜவீதிகள் நெருக்கமின்றி கோலமிடப்படட்டும் என்றார். உடனே தசரதராஜருடைய பத்னிகள், மந்திரிகள், சேனைகள், சைனிகரின் மனைவியர், அந்தணர்கள், க்ஷத்திரியர்கள், கைத்தொழிலாளிகள் இவர்களும் இன்னும் பலவகை ஜாதியாரும் கூட்டம் கூட்டமாக புறப்பட்டார்கள். திருஷ்டி, ஜெயந்தர், விஜயர், சித்தார்த்தர், அர்த்தசாதனர், அசோகர், மந்திரபாலர், சுமந்திரர் முதலிய இவர்கள் பொன்னாபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மதித்த யானைகளின் மீதேறி புறப்பட்டார்கள். மட்டுமுள்ள சில மகாரதர்கள் பொற்சரடுகளை அணிந்த ஆண் யானைகளின் மீதும் பெட்டை யானைகளின் மீதும் ஏறிச் சென்றார்கள். சிலர் அழகான குதிரைகளின் மீதும் ரதங்களின் மீதும் ஏறிக்கொண்டு புறப்பட்டார்கள். வீரர்கள் சூலம், கத்தி, தடி இவைகளை கைகளில் ஏந்திக் கொண்டு கொடிகள் கட்டப்பட்டும் முக்கியர்களான மனிதர்களால் ஏறப்பெற்றும் உள்ள சிறந்த ஆயிரக்கணக்கான குதிரைகளாலும் ஆயிரக்கணக்கான காலாட்களாலும் சூழப்பட்டவர்களாய் வெளிப்பட்டார்கள். அப்பால் தசரத மன்னவருடைய மனைவிமார்கள் கௌசல்யையும் சுமித்ரையையும் முன்னிட்டுக் கொண்டு பலவித வாகனங்களில் ஏறிக்கொண்டு வெளிப்புறப்பட்டார்கள். கைகேயியுடன் கூட இவர்கள் எல்லோரும் நந்தி கிராமத்தை சேர்ந்தார்கள். அயோத்தி மாநகரம் முழுவதுமே அப்போது அங்கு வந்து சேர்ந்தது. குதிரைகளின் குளம்படிகளின் சப்தத்தாலும் தேர்ச்சக்கரங்களின் சப்தத்தாலும் சங்க துந்துபி வாத்தியங்களின் கோஷத்தாலும் பூமியே அசைந்தது போல் காணலாயிற்று. தர்மாத்மாவாகிய ஸ்ரீ பரதரை பிரதானிகளான அந்தணர்கள், கைத்தொழிலாளர்கள், வியாபாரிகள், மலர்களையும் மோதகங்களையும் கைகளில் சித்தமாக வைத்துக் கொண்டிருந்த மந்திரிகள் இவர்கள் எல்லோரும் சூழ்ந்து நின்றார்கள். சங்கம், பேரிகை இவைகளின் ஒளியினாலும் வந்தியர்களாலும் ஸ்ரீ பரதர் வணங்க பெற்றார். ஸ்ரீராமருடைய பாதுகைகளை முடியின் மேல் அணைந்தவராய், உபவாசத்தால் உடம்பு இழைத்தவராய், வெகு பரிதாபமான தோற்றமுள்ளவராய், மரவரியும் மான்தோளும் உடுத்தவராய், தமது தமையனார் வருகின்றார் என்ற சமாச்சாரத்தை கேட்ட முதல் சந்தோஷக்குறி தமது முகத்தில் விளங்கப் பெற்றவராயும் உள்ள ஸ்ரீ பரதர் வெண்மலர் மாலையால் விளங்கும் வெண்கொடையையும் ராஜசின்னமான தங்கப்பிடியுள்ள 2 வெண்சாமரங்களையும் எடுத்துக்கொண்டு தமது மந்திரிமார்களெல்லாம் தம்மை சூழ்ந்து வர ஸ்ரீராமரை எதிர்கொண்டு சென்றார். ராமரது வருகையை எதிர்பார்த்துக் கொண்டே கொஞ்ச தூரம் சென்றதும் அந்த பரதர் ஹனுமானை பார்த்து பின்வருமாறு வினவலானார். குரங்குகளுக்கு இயல்பான சஞ்சல புத்தி உம்மிடம் இராதென்று நம்புகிறேன். அப்படி இருக்க எனக்கு பெரியவரும் சத்துருக்களை நாசம் பண்ணுபவருமான ஸ்ரீராமரை காணோமே, இஷ்டமான உருவம் கொள்ளுகின்ற வானரர்கள் ஒருவரையும் காணோமே என்றார். இவ்வாறு பரதர் சொன்னதும் காலம் விளம்பித்ததன் காரணத்தை விண்ணப்பம் செய்பவனாய் ஹனுமான்
சத்தியத்தில் உறுதியுள்ள பரதரை நோக்கி பின்வருமாறு சொல்லலானான். பரத்வாஜ மகாமுனிவருடைய அருளால் இப்போது கனிகள் நிரம்பி பூத்திருக்கும் மரங்கள் எல்லாம் தேனை பெருகவிட்டுக் கொண்டு கொழுத்த வண்டுகள் ரீங்காரம் செய்ய விளங்குகின்றன. ஸ்ரீராமர் போகும் வழிகளெல்லாம் அக்காலத்திலும் மரங்கள் கனிகளை கொடுக்க கடவன என்று முன்னமே ஸ்ரீராமருக்கு தேவேந்திரரும் வரமளித்திருக்கின்றார். மேலும் அந்த பரத்வாஜ மகர்ஷியானவர் தமது அன்பின் பெருக்கினால் சேனைகளுடன் கூடின ஸ்ரீராமருக்கு எல்லா குணங்களும் நிரம்பிய விருந்தை அளிக்கின்றார். அதனால்தான் தாமதமாயிருக்கலாம் என்று தோன்றுகிறது. அதோ சந்தோஷத்தால் கழிக்கும் வானரர்களுடைய அட்டகாசம் கேட்கின்றது. அதனை வானரசேனை கோமதி என்னும் நதியை தாண்டும் சப்தமாயிருக்கலாம் என்று எண்ணுகிறேன். அதோ வாலுகினி நதியை நோக்குங்கள், அங்கு மிகுதியாக தூளி எழுகின்றது. இன்னும் சமீபமாக பாருங்கள், வானரசேனை இப்போது இதோ தெரிகின்ற சால விருட்சங்களின் தோப்பில் இறங்கி அங்கு சஞ்சரிக்கின்றது போல் காணப்படுகிறது. இதோ சிறிது தூரத்தில் களங்கமற்ற சந்திரன் போல் அழகான புஷ்பக விமானம் காண்கிறது. இது முற்காலத்தில் பிரம்மதேவரால் நிர்மாணிக்கப்பட்டது. ராவணனை உறவு முறையார்களுடன் கொன்றவுடனே ஸ்ரீராமர் இவ்விமானத்தை அடைந்தார். இளஞ்சூரியனை போல் விளங்கிக் கொண்டு மனோவேகமாக செல்வதாய் இப்போது ஸ்ரீராமருடைய வாகனமாக வருகின்ற இவ்விமானத்தை பிரம்மதேவரிடமிருந்து குபேரனார் முற்காலத்தில் பெற்றிருந்தார். இதில்தான் லக்ஷ்மணரும் சீதாதேவியாருடன் கூடின ஸ்ரீராமரும் மகாபலசாலியான சுக்ரீவரும் ராட்சசராஜராகிய விபீஷணரும் வருகின்றார்கள் என்றான். அப்பால் அவ்விடம் இருந்த பெண்டுகள், குழந்தைகள், யுவாக்கள் என்ற இவர்களது வாயினின்று சந்தோஷமாக வெளிக்கிளம்பிய அதோ ஸ்ரீராமர் என்ற சப்தமானது ஆகாயத்தையே முட்டிற்று. உடனே அங்கு வந்திருந்தவர்கள் குதிரைகள், யானைகள், தேர்கள் இவைகளிலிருந்து சரையில் என்று கீழிறங்கி ஆகாயத்தில் விளங்கும் சந்திரனை போன்ற ஸ்ரீராமரை வெகு ஆவலுடன் பார்த்தார்கள். உடனே ஸ்ரீ பரதர் அஞ்சலி செய்தபடியே வெகு சந்தோஷமாக ஸ்ரீராமர் எதிரில் நின்று கொண்டு மனப்பூர்வமாக நல்வரவு விசாரித்தார். பிரம்மதேவரால் உண்டாக்கப்பட்ட அந்த புஷ்பக விமானத்தில் ஸ்ரீராமர் தமது புடை பறந்து நீண்ட கண்களின் அழகால் இரண்டாவது தேவேந்திரன் போல் அப்போது விளங்கலானார். மேருமலையில் விளங்கும் சூரிய பகவானை வந்தனம் பண்ணுவது போல் ஐம்புல ஆசையை வைத்தவரான பரதர் அந்த விமானத்தின் மீதிருந்த தமது தமையனாராகிய ஸ்ரீராமரை நமஸ்காரம் செய்தார். அதன் பிறகு வெகுவேகமாக செல்வதும் வண்ணப்பறவைகளின் வடிவம் சித்திரவேலையில் செய்யப்பட்டதும் மிகச் சிறந்ததுமான அவ்விமானம் ஸ்ரீராமருடைய கட்டளைப்படி பூமியில் இறங்கி நின்றது. உண்மையையும் வல்லமையையும் பெற்ற ஸ்ரீ பரதரை ஸ்ரீராமர் தமது கை கொடுத்து அவ்விமானத்தில் ஏற்றிவிட்டார். ஸ்ரீராமரை கண்ட சந்தோஷத்தில் மூழ்கியிருந்த பரதர் மறுபடியும் ஸ்ரீராமருக்கு நமஸ்காரம் செய்தார். வெகு நாளாய் தாம் காணாத தம்பியாகிய அப்பரதரை ஸ்ரீராமர் தமது மடியின் மேல் வைத்து சந்தோஷத்தால் கட்டித் தழுவினார். அதன் பிறகு பரதர் லக்ஷ்மணரை பார்த்துவிட்டு சீதாதேவியை நமஸ்காரம் செய்தார். நமஸ்காரம் செய்து எழுந்து நின்று வெகு களிப்புடன் அபிவாதியை சொல்லும் வழக்கப்படி தமது பெயரையும் சொன்னார். அப்பால் பரதரானவர் சுக்ரீவன், ஜாம்பவான், அங்கதன், மைந்த த்விவிதர், நீலன், விஷபன், சுஷேனன், நலன், கவாக்ஷன், கந்தமாதனன், சரபன், பனசன் என்ற இவர்கள் முதலான எல்லா வானர வீரர்களையும் சந்தோஷத்தால் கட்டிக்கொண்டார். இஷ்டமான உருவம் கொள்ளும் அந்த வானர வீரர்களும் தாங்கள் கொண்டிருந்த அழகான மானிட உருவத்துடன் வெகு சந்தோஷமாக ஸ்ரீ பரதரை க்ஷேமம் விசாரித்தார்கள். தர்மங்களை ஆராய்ந்து அறிந்தவர்களுக்குள் மிகவும் உத்தம பராக்கிரமசாலியான பரதர் சுக்ரீவனை கட்டிக்கொண்டு, சுக்ரீவரே, சகோதரர்கள் ஆகின்ற எங்கள் 4 பேர்களுக்கும் பின் பிறந்த 5வது சகோதரர் தாங்கள். உபகாரம் செய்வதுதான் நண்பர்கள் என்று சொல்வதற்கு காரணம். அபகாரமானது சத்துருக்கள் என்பதற்கு அடையாளம் என்றார். அதன் பிறகு பரதர் விபீஷணரை நோக்கி நல்வார்த்தை சொல்லலானார். தெய்வாதீனமாக தங்களது உதவியாளன்றோ ஒருவராலும் செய்ய முடியாத காரியத்தை எமது தமையனார் செய்து முடித்தார் என்றார். சத்ருக்னர் ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் நமஸ்காரம் செய்து சீதாதேவியினிடம் வந்து வெகு வணக்கமாக அடிபணிந்து நின்றார். சோகத்தில் மூழ்கி அக்காரணத்தால் இழைத்திருக்கின்ற தமது தாய் நின்ற இடத்திற்கு ஸ்ரீராமர் வந்து அவ்வுத்தமையின் பாதங்களில் நமஸ்காரம் செய்து அவளது மனதை குளிரச் செய்தார். பிறகு சுமித்ரையையும் பெரும் புகழ்பெற்ற கைகேயையும் மற்றுமுள்ள தாய்மாரையும் ஸ்ரீராமர் நமஸ்காரம் பண்ணி தமது குருவிருந்த இடத்தை நோக்கிச் சென்றார். அப்போது மிக்க புஜபராக்கிரமம் பெற்றவரே, கௌசல்யின் ஆனந்தத்தை பெருக பண்ணுகின்ற ஸ்ரீராமரே, தங்களுடைய வரவு நல்வரவா என்று வினவி எல்லா குடிகளும் அஞ்சலி பண்ணிக்கொண்டு ஸ்ரீராமரை பார்த்து முகமன் கூறினார்கள். ஒரே காலத்தில் ஆயிரக்கணக்கான தாமரை மொட்டுக்களை பார்ப்பது போல் நகரத்தார்கள் அங்கு அஞ்சலி செய்து கொண்டிருந்ததை ஸ்ரீராமர் பார்த்தார்.
தர்மத்தை ஆராய்ந்து அறிந்திருந்த ஸ்ரீ பரதர் அப்போது ஸ்ரீராமர் தமக்கு முன் கொடுத்திருந்த அவ்விரண்டு பாதுகைகளையும் எடுத்து வந்து அம்மன்னவருடைய திருவடிகளில் பூட்டினார். அன்றியும் அவர் அஞ்சலி பண்ணிக்கொண்டு ஸ்ரீராமரை நோக்கி பின்வருமாறு சொல்லலானார். அரசரே, தங்களது இந்த நாட்டை நான் இதுவரையில் பாதுகாத்தேன். இப்போது தங்களிடம் ஒப்பித்து விட்டேன். இன்றுதான் நான் பிறந்த பிறப்பின் பயனை பெற்றேன். தாங்கள் மறுபடியும் அயோத்திக்கு மன்னவராக திரும்பி வந்ததை எனது கண்களால் பார்த்த பிறகு இனி எனக்கு என்ன குறைவிருக்கிறது? எனது உள்ளத்திலிருந்த எண்ணங்களெல்லாம் நிறைவேறின. தங்களது பொக்கிஷம், தானிய சாலை, நகரம், சேனை இவைகளையெல்லாம் வந்து கண்ணோக்குங்கள். தங்களுடைய மகிமையால் இவைகளையெல்லாம் நான் 10 மடங்காக செய்திருக்கின்றேன் என்றார். தமது தமையனார் மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்த பரதர் அவ்வாறு சொன்னதைக் கேட்ட எல்லா வானரர்களும் அரக்கவேந்தராகிய விபீஷணரும் தங்கள் கண்களால் ஆனந்த பாஷ்பம் முடித்தார்கள். ஸ்ரீராமரும் மிக்க சந்தோஷத்தால் பரதரை தமது மடியில் உட்கார வைத்துக் கொண்டு அந்த விமானத்தில் இருந்தபடியே தமது சேனையுடன் ஸ்ரீ பரதருடைய ஆசிரமத்திற்கு சென்றார். அந்த ஆசிரமம் சேர்ந்ததும் ஸ்ரீராமர் தமது சேனையுடன் அவ்விமானத்தை விட்டு இறங்கி பூமியில் நின்றார். உடனே அவ்விமானத்தை நோக்கி அவர், விமான தேவதையே, நீ இனிமேல் வைஸ்ரவணருக்கு வாகனமாக இருக்கலாம். திரும்பிப் போக நான் விடையளிக்கின்றேன் என்றார். உத்தமமான அவ்விமானமும் ஸ்ரீராமரிடம் விடை பெற்று வடதிசையாக எழுந்து குபேரனது மாளிகைக்குச் சென்றது. தேவர்களின் வேந்தரான தேவேந்திரன் ப்ரஹஸ்பதியின் பாதங்களை வணங்குவது போல் ஸ்ரீராமர் தமக்கு ஏற்ற குருவாகிய வசிஷ்ட முனிவரின் பாதங்களை வணங்கி அழகான வேறு ஆசனங்களில் அவ்வசிஷ்டருடன் ஒருங்கே உட்கார்ந்தார். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 131. அயோத்தியை அடைந்த ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் நடத்துதல். அதன் பிறகு கைகேயின் சந்தோஷத்தை பெருகச் செய்யும் ஸ்ரீ பரதர் தமது தலையின் மேல் கரங்களை கூப்பிக்கொண்டு உண்மையையும் வல்லமையும் நோன்பாக கொண்டுள்ள தமையனாரான ஸ்ரீராமரை நோக்கி பின்வருமாறு சொல்லலானார். இந்த நாட்டை எனக்கு அளித்து காட்டுக்குப் போய் எனது தாயை தாங்கள் கௌரவித்தீர்கள். பிறகு சித்திரகூடத்தில் இந்த ராஜ்யத்தை என்னிடத்தில் அடைக்கலப் பொருளாக வைத்தீர்கள். அந்த ராஜ்யத்தை நான் இப்போது தங்களிடம் திருப்பிக் கொடுக்கின்றேன். வெகு பலம் பொருந்தி சகாயத்தை எதிர்பாராத பெரிய ரிஷபமானது சுமக்க வேண்டிய பெரும் பாரத்தை இளங்கன்று சுமக்க வல்லமையற்றதாவது போல் இந்த ராஜ்ய சுமையை என் சுமக்க என்னால் ஆகாது. மிக்க ஜலவேகத்தால் உடைக்கப்பட்ட அணை ஒரு நொடியில் கரைந்து போவது போல் ராஜ்யமும் தக்க ஆலோசனை முதலியன இல்லாமலும் நேரிடும் சங்கடங்களை தடுக்க வழியில்லாமலும் போனால் சடுதியில் நாசமாய்விடும். ஸ்ரீராமரே, குதிரையின் ஓட்டம் கழுதையால் ஓட முடியாதது போலவும் அன்னப்பறவைகளின் அழகான நடை காக்கைகளால் நடக்க முடியாதது போலவும் சத்துருக்களின் செருக்கை அடக்க வந்தவரே, தங்களுடைய மேலான போக்கை என்னால் அனுசரிக்க முடியாது. மன்னவரே, பணியாளர்களையும் நண்பர்களையும் தாங்கள் பாதுகாவிடின் ஒருவன் மரமொன்றை தனது வீட்டு முற்றத்தில் வைத்த பிறகு அது ஏறுவதற்கு அருமையாகுமாறு வெகு உயரமாக கப்பும் கிளையுமாக வளர்ந்து நன்றாக பூத்து பயன் தராமல் பட்டுப்போகுமேயானால் எவ்வாறு அம்மரத்தை வைத்தவன் ஒருவகை பயனையும் அடைய முடியாமல் போவானோ அதுபோலவே தங்கள் விஷயம் முடிந்ததாம் என்று தாங்கள் இந்த உபமானத்தை கருதுங்கள். இன்று இந்த ராஜ்யத்தில் பட்டாபிஷேகம் செய்யப்பெற்ற தங்களை இவ்வுலகம் மத்தியான காலத்தில் மிக்க ஒளியுடன் பிரகாசிக்கின்ற சூரிய பகவானை காண்பது போல் கண்ணெடுத்து பார்க்கட்டும். ராகவரே, மங்கள வாத்தியங்களின் கோஷத்தாலும் மேகலை சிலம்புகளின் இன்னொலியினாலும் மதுர கீதங்களின் நாதத்தாலும் தாங்கள் கண்விழிப்பீர்களாக. எதுவரையில் ஜோதிஷ் சக்கரம் ஆகாயத்தில் சுழல்கின்றதோ, இதுவரையில் இவ்வுலகம் அழிவின்றி இருக்கின்றதோ, அதுவரையில் இவ்வுலகத்திற்கு தரைவலாக இருந்து கொண்டு தாங்கள் ராஜ்ய பரிபாலனம் செய்யுங்கள் என்றார். சத்துருக்களின் நகரங்களை வென்று புகழ்பெற்ற ஸ்ரீராமர் தமது தம்பியாகிய பரதர் அவ்வாறு சொன்னதை கேட்டு அப்படியே ஆகட்டும் என்று ஒப்புக்கொண்டு அழகான ஓர் ஆசனத்தில் உட்கார்ந்தார். அதன் பிறகு சத்ருக்னருடைய கட்டளைப்படி வெகு சுகமாகவும் வெகு சீக்கிரமாகவும் சாமர்த்தியமாகவும் வேலை செய்யத்தக்க நாவிதர்கள் ஸ்ரீராமரிடம் வந்து வணங்கி நின்று வேலைக்கு ஆரம்பித்தார்கள். முதலில் பரதர் ஸ்நானம் செய்தார். பிறகு மகாபலம் பொருந்திய லக்ஷ்மணருடைய ஸ்நானம் நடந்தது. வானரவேந்தனான சுக்ரீவரும் அரக்கவேந்தராகிய விபீஷணரும் அதன் பிறகு ஸ்நானம் செய்தார்கள். இவர்களுக்கு பிறகு ஸ்ரீராமர் தனது சடைகள் பிரிக்கப்பட்டவராய் மங்கள ஸ்நானம் செய்து அழகான மாலைகளை அணிந்து வாசனை பூச்சிக்களை பூசப்பெற்றவராய் உயர்ந்த ஆடை தரித்து மிக்க காந்தியால் விளங்கிக் கொண்டு சிம்மாசனத்தில் வீற்றிருந்தார். சீமானான சத்ருக்னர் ஸ்ரீராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் அலங்காரங்கள் செய்தார். நல்ல மனமுள்ளவர்களான தசரதரின் மனைவிமார்கள் எல்லோரும் தாமே சீதாதேவிக்கு செய்ய வேண்டிய அலங்காரங்களை செய்தார்கள். புதல்வன் மீது பேரன்பு வைத்தவளான கௌசல்யை மிக மகிழ்ந்து வானர மடந்தையோருக்கெல்லாம் சிங்காரம் செய்தாள்.
பிறகு சத்ருக்னனுடைய கட்டளைப்படி சுமந்திரர் எல்லா வகையிலும் அழகாக இருந்த ரதத்தை கொண்டு வந்து நிறுத்தினார். மகாபாகுவும் உண்மையில் உறுதியுடையவருமான ஸ்ரீராமர் சூரிய மண்டலத்திற்கு ஒப்பான விளங்கின அந்த ரதத்தில் ஏறினார். மகேந்திர பகவான் போல் விளங்கின சுக்ரீவனும் அனுமானும் ஸ்நானம் செய்துவிட்டு அழகான ஆடைகள் அணிந்து விலையுயர்ந்த குண்டனங்கள் தடித்துக் கொண்டு புறப்பட்டார்கள். சுக்ரீவனுடைய மனைவிமார்களும் சீதாதேவியும் உயர்ந்த ஆபரணங்களை அணிந்து அழகான குண்டலங்களை தரித்துக் கொண்டு அயோத்தியை பார்க்க வெகு ஆவலுடன் புறப்பட்டார்கள். இது நிற்க அயோத்தி மாநகரத்திலோ என்றால் தங்கள் மன்னவருடைய மந்திரிமார்கள் எல்லோரும் தங்கள் குலகுருவாகிய வசிஷ்டரை முன்னிட்டுக் கொண்டு அன்று நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி மந்திராலோசனை பண்ணினார்கள். அசோகரும் விஜயரும் சுந்தரரும் ஒன்று சேர்ந்து ஸ்ரீராமருடைய க்ஷேமத்தை குறித்தும் அயோத்தியா நகரத்தின் க்ஷேமத்தை குறித்தும் ஆலோசனை செய்யலானார்கள். அவர்கள் வெற்றிக்குரிய மகாத்மாவாகிய ஸ்ரீராமரது பட்டாபிஷேகத்திற்கு வேண்டியவற்றை மங்களகரமாக நடத்த வேண்டும் என்று புரோகிதரிடம் சொல்லிவிட்டு ஸ்ரீராமரை காண ஆசை கொண்டவர்களாய் பட்டணத்தை விட்டு வெளிப்புறப்பட்டார்கள். பச்சை குதிரைகள் பூட்டின திவ்ய ரதத்தில் தேவேந்திர பகவான் ஏறிச் செல்வது போல் ஸ்ரீராமர் ரதத்தில் ஏறி சிறந்த நகரத்திற்கு செல்லலானார். பரதர் குதிரைகளின் கடிவாளத்தை பிடித்து தேரைச் செலுத்தினார். சத்ருக்னர் ஒற்றை வெண்கொற்ற கொடையை பிடித்தார். லக்ஷ்மணர் ஸ்ரீராமருடைய தலைக்கு மேலாக வெண்சாமரம் வீசினார். அரக்க மன்னவராகிய விபீஷணர் சந்திரன் கொப்பான மற்றொரு வெண்சாமரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஸ்ரீராமருக்கு முன்பாக நின்று வீசினார். ஆகாயத்தில் ரிஷிகளின் கூட்டங்களும் தேவர்களும் மருத்துக்களும் ஸ்ரீராமரை புகழ்ந்த இன்னொலியானது கேட்கலாயிற்று. வானரர்களின் ராஜனான சுக்ரீவன் மலை போல் விளங்கிய சத்ருஞ்சயம் என்னும் யானையின் மேலேறி உட்கார்ந்தான். மற்றை வானரர்கள் மானுட வேடம் பூண்டு எல்லா வகை ஆபரணங்களாம் அணிந்து கொண்டு 9000 யானைகளின் மேல் ஏறி வரலானார்கள். ஆண் சிங்கமாகிய ஸ்ரீராமர் அவ்வாறு சங்கம் முதலிய வாத்திய கோஷங்கள் முழங்க துந்துபி முதலியன ஒலிக்க மேன் மாளிகைகளினால் வரிசையாக விளங்குகின்ற அந்த அயோத்தி மாநகரை நோக்கிச் சென்றார். அப்போது அதிரதராகிய ஸ்ரீராமர் ஒப்பற்ற தமது தேக காந்தியால் விளங்கிக் கொண்டு ரதத்தில் ஏறி வருவதை அந்நகரத்தார்கள் எல்லோரும் ஆனந்தமாக பார்த்தார்கள். அவர்கள் எல்லோரும் ஸ்ரீராமருக்கு க்ஷேமம் உண்டாக கடவுது என்று ஆசீர்வசனம் கூறி ஸ்ரீராமரால் மரியாதை செய்யப்பட்டவர்களாய் சகோதரர்களால் சூழப்பட்டு விளங்கின அந்த மகாத்மாவை பின்தொடர்ந்து சென்றார்கள். மந்திரிமார்களாலும் அந்தணர்களாலும் கொடிகளாலும் சூழப்பட்டு விளங்கின ஸ்ரீராமர் நட்சத்திர கூட்டங்களால் சூழப்பட்டு சந்திர பகவான் விளங்குவது போல் தமது ஒப்பற்ற காந்தியால் பிரகாசிக்கலானார். அவரது முன்பாக மேளங்களும் தாளங்களும் வாத்தியங்களும் சுஸ்திகமும் முழங்கிக் கொண்டு சென்றன. மங்களங்களை பாடிக்கொண்டு பல வந்தியர் அவரை சூழ்ந்து கொண்டு நின்றார்கள். இன்னும் தங்கம் போல் விளங்கின மங்களாட்சதைகளும் பசுக்களும் கன்னிகைகளும் அந்தணர்களும் மோதகங்களை கையில் வைத்திருந்த மனிதர்களும் ஸ்ரீராமருக்கு முன்பாக செல்லலானார்கள். ஸ்ரீராமர் போகும்போது தமது மந்திரிமார்களிடம் தமக்கும் சுக்ரீவருக்கும் உள்ள விசேஷமான நட்பை பற்றியும் ஹனுமானுடைய வல்லமையை பற்றியும் வானர வீரர்கள் செய்த பலவகை ஆச்சரியமான காரியங்களை பற்றியும் அரக்கர்களுடைய வல்லமையை பற்றியும் விபீஷணர் தம்மிடம் சேர்ந்த விஷயத்தை பற்றியும் சொல்லலானார். இவைகளையெல்லாம் கேட்டு அயோத்தி நகரவாசிகள் மிக்க வியப்படைந்தார்கள். வெகு காந்தியுடன் விளங்கின ஸ்ரீராமர் இவ்வாறு சொல்லிக் கொண்டு தமது நண்பர்களான வானர வீரர்களால் சூழப்பட்டவராய் தம்முடைய வரவைக் கண்டு சந்தோஷத்தால் பூரித்திருந்த ஜனங்கள் நிரம்பின அயோத்தி நகரில் புகுந்தார். அவர் அவ்வாறு அயோத்தி நகரத்தில் புகுந்தபோது அந்நகரவாசிகள் எல்லோரும் தங்கள் தங்கள் வீட்டில் துவஜங்களை தூக்கி நிறுத்தினார்கள். அவ்வாறு விளங்கின வீதிகளின் வழியாகச் சென்று ஸ்ரீராமர் இக்ஷ்வாகு வம்சத்து அரசர்கள் வசித்ததான தனது தந்தையின் அழகிய அரண்மனைக்குள் பிரவேசித்தார். அவ்வாறு தனது தந்தையின் அரண்மனை சேர்ந்து அதில் புகுந்து கௌசல்யை, சுமித்ரை, கைகேயி என்ற இவர்களுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு எல்லா தர்மங்களையும் ஆராய்ந்தறிந்த ஸ்ரீராமர் தனது தம்பி பரதரை நோக்கி நல்ல பொருள்களுடன் கூடின சில இன்சொற்களை பின்வருமாறு சொல்லலானார். அந்தப்புறம், உத்தியானவனம் இவைகளுடன் கூடி முத்துக்களும் வைரக்கற்களும் பதிக்கப் பெற்று விளங்கும் எனது மாளிகையை சுக்ரீவர் தங்கியிருக்குமாறு அவர் வசம் ஒப்பிப்பாயாக என்றார். அவர் அவ்வாறு சொன்னதை கேட்டதும் உண்மையில் பராக்கிரமமுள்ள பரதர் சுக்ரீவரை கைப்பிடித்து அழைத்துக் கொண்டு அம்மாளிகைக்குச் சென்றார். சத்ருக்னர் கட்டளைப்படி அநேக விளக்குகளையும் கட்டில்களை விரிப்புகளையும் இவைகளையும் அம்மாளிகைக்கு வேலையாட்கள் கொண்டு வந்தார்கள். அவ்விடம் சென்றதும் வெகு வல்லமை பொருந்தின பரதர் சுக்ரீவனை பார்த்து, பிரபுவே, ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேகத்திற்கு தீர்த்தம் கொண்டு வர தங்களுடைய தூதர்களுக்கு கட்டளையிட வேண்டுகிறேன் என்றார். உடனே சுக்ரீவன் சடுதியில் எல்லா வகை ரத்தனங்களாலும் இழைக்கப்பட்ட 4 பொற்குடங்களை 4 வானர வீரர்களிடம் கொடுத்து, வானரர்களே, 4 சமுத்திரங்களிலிருந்தும்
இக்குடங்களில் தீர்த்தத்தை நிரப்பி காலையில் இவ்விடம் சித்தமாக இருக்கும்படி செய்யுங்கள் என்றார். இவ்வாறு கட்டளையிடப்பட்டவுடன் யானை கொப்பானவர்களும் மகாத்மாக்களுமாகிய அவ்வானர வீரர்கள் வேகமாக செல்லும் கருடன் போல் ஆகாயத்தில் சடுதியில் பாய்ந்து சென்றார்கள். ஜாம்பவான், ஹனுமான், வேகதர்சி, ரிஷபன் என்ற இந்நான்கு வீரர்களும் அந்த கலசங்களில் தீர்த்தம் கொண்டு வந்தார்கள். அக்கலசங்களில் வந்தவை 500 நதிகளின் தீர்த்தங்களாகும். வெகு பலசாலியாகிய சுஷேனன் கீழ்சமுத்திரத்திலிருந்து எல்லா வகை ரத்னங்களும் இழைத்த ஒரு குடத்தில் தீர்த்தம் நிறைய கொண்டு வந்தான். ரிஷபன் பொற்குடத்தின் மேல் செஞ்சந்தன மரத்தின் கிளைகளால் மூடி தென் சமுத்திரத்திலிருந்து சடுதியில் தீர்த்தம் கொண்டு வந்தான். கவையன் மேலை சமுத்திரத்திலிருந்து ஒரு பெரிய ரத்ன குடத்தில் குளிர்ந்து ஜலம் எடுத்து வந்தான். எல்லாவித குணங்களும் நிரம்பின நலன் கருடன் போலவும் வாயு பகவான் போலவும் வெகு வேகமாக சென்று வடசமுத்திரத்திலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்தான். இவ்வாறு அவ்வானர வீரர்களால் ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேகத்திற்கு வேண்டிய தீர்த்தங்கள் வந்து சேர்ந்ததை சத்ருக்னரும் மந்திரிமாரும் கண்டு மிக்க ஆச்சாரசீலரான தங்கள் புரோகிதருக்கும் நண்பர்களுக்கும் அச்செய்தியை தெரிவித்தார்கள். ஸ்ரீராம பட்டாபிஷேகம். அதன் பிறகு ஸ்ரீராம பட்டாபிஷேகத்திற்கு வெகு முயற்சியுடன் இருந்த பெரியவராகிய வசிஷ்ட மாமுனிவர் அந்தனர் பலருடன் கூட எழுந்து நின்று ஸ்ரீராமரை சீதாதேவியுடன் ரத்ன சிம்மாசனத்தின் மேல் வீற்றிருக்க வைத்தார். வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்யாயனர், சுயஜ்ஞர், கௌதமர், விஜயர் இவர்களுடன் கூடி அஷ்டவசுக்கள் 1000 கண்ணனான தேவேந்திரனுக்கு அபிஷேகம் செய்வது போல் நல்ல வாசனை உடையதாய் தெளிந்த நீரினால் ஆண் புலியான ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் செய்தார்கள். வசிஷ்டர் முதல்வரது கட்டளையினால் மந்திரவிதி பிரகாரம் முதலில் ரித்விக்குகளும் அந்தணர்களும் ஸ்ரீராமருக்கு அபிஷேகம் செய்தார்கள். அதன் பிறகு வெகு உற்சாகத்துடன் கன்னிகைகளும் மந்திரிமார்களும் போர் வீரர்களும் நகரத்தார்களும் அம்மன்னவருக்கு அபிஷேகம் பண்ணினார்கள். ஆகாயத்தில் 4 லோகபாலர்களும் எல்லா தேவதைகளும் வந்து நின்று கொண்டு திவ்யங்களான எல்லா மூலிகைகளுடைய ரசங்களினாலும் ஸ்ரீராமருக்கு ஆகாயத்தில் இருந்தபடியே அபிஷேகம் செய்தார்கள். பலவகை ரத்னாபரணங்களை அணிந்த மகாஜனங்கள் கூடின பொன்மயமான சபையில் பொற்பிடத்தின் மேல் ஸ்ரீராமரை உட்கார வைத்து முன்பு பிரம்மதேவனால் நிர்மிக்கப்பட்டு ரத்தனங்களினால் விளங்கி மனுவினால் அணியப்பெற்று குலமுறையாக வந்த ஒளியால் விளங்கும் ரத்ன கிரீடத்தை வசிஷ்டர் ஸ்ரீராமருக்கு சூட்டினார். ரித்விக்குகள் பலவகை ஆபரணங்களை அணிவித்தார்கள். சத்ருக்னர் வெகு அழகான வெண்கொடை ஒன்றை ஸ்ரீராமருக்கு பிடித்தார். வானரவேந்தனான சுக்ரீவன் வெண்சாமரம் வீசினான். சந்திரனுக்கொப்பான மற்றொரு வெண்சாமரத்தை அரக்க மன்னவராகிய விபீஷணர் வீசினார். 100 பொற்றாமரைகள் கோத்து எண்ணிக்கொண்டிருந்த மாலை ஒன்றை இந்திர பகவான் கட்டளைப்படி வாயு பகவான் ஸ்ரீராமருக்கு கொடுத்தார். மற்றும் இந்திர பகவானுடைய கட்டளைப்படியே வாயு பகவான் எல்லாவித ரத்னங்களும் கலந்து இழைக்கப்பட்டு நாயகமணியால் சோபித்துக் கொண்டிருந்த முத்துமாலை ஒன்றையும் ஸ்ரீராமருக்கு கொடுத்தார். மிக்க சிறப்புக்கு தக்க மேதாவியான ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேகத்தில் தேவர்களும் கந்தர்வர்களும் கானம் பண்ணினார்கள். அப்சரசுக்களின் கணங்கள் கூத்தாடின. ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேகமான அந்த மகோத்சவம் நடந்தவுடன் பூமி தானியங்கள் நிரம்பினதாகவும் விருட்சங்கள் கனிகள் நிரம்பினதாகவும் மலர்கள் வாசனை நிரம்பினதாகவும் விளங்கின. அதன் பிறகு மனித சிங்கமாகிய ஸ்ரீராமர் 100,000 குதிரைகள், 100,000 பசுக்கள், 100,000 தேனுக்கள், தேனு என்றால் அப்போது ஈன்ற பசு, 100 காளை மாடிகள் இவைகளை ஹிரண்ய தானத்திற்கு முன்பு அந்தணர்களுக்கு தானம் பண்ணினார். 30 கோடி பொன்னையும் பலவகை ஆபரணங்களையும் விலையுயர்ந்த வஸ்திரங்களையும் ஸ்ரீராமர் பிராமணர்களுக்கு தானம் செய்தார். மானுட காளையாகிய அந்த ஸ்ரீராமர் சூரியனுடைய கிரணங்கள் போல எண்ணிக்கொண்டு தங்கமும் ரத்தனமும் இழைக்கப்பட்டு வெகு அழகாய் விளங்கின மாலையொன்றை சுக்ரீவருக்கு கொடுத்தார். வைடூரிய கற்கள் அழகாக இழைக்கப்பட்டு நடுவில் வைரமும் ரத்தனமும் பதிக்கப்பெற்று வெகு அழகாக விளங்கின 2 தோல் வளையல்களை வாலியின் புதல்வனான அங்கதனுக்கு ஸ்ரீராமர் கொடுத்தார். பொன்மணிகள் இழைக்கப்பட்டு சந்திர கிரணங்கள் போல் சோபித்துக் கொண்டிருந்த முக்தஹாரம் ஒன்றை ஸ்ரீராமர் சீதாதேவிக்கு கொடுத்தார். அப்படியே சில உயர்ந்த வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் கொடுத்தார். சீதாதேவி தனது கழுத்திலிருந்தும் அந்த ஹாரத்தை கழற்றி வைத்துக் கொண்டு எல்லா வானர வீரர்களையும் பார்த்துவிட்டு தனது கணவருடைய திருமுகத்தையும் பார்த்தாள். முகக்குறியால் எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்ளும் வல்லமையுள்ள ஸ்ரீராமர் அவ்வுத்தமையின் நிலைமையை அறிந்து கொண்டு சீதையை பார்த்து பின்வருமாறு சொல்லலானார். இனிய அழகுடையவளே, இனிய சாயலுடையவளே, எவனொருவனிடம் வல்லமை, பலம், புத்தி இவைகளெல்லாம் அதிகமாக இருக்கினவென்று சந்தோஷமடைந்திருக்கின்றாயோ அவனுக்கு இந்த ஹாரத்தை நீ வெகுமதியாக கொடுக்கலாம் என்றார்.
உடனே கருத்த கண்களை உடைய அவ்வுத்தமையும் அந்த ஹாரத்தை அனுமானுக்கு கொடுத்தாள். அனுமானும் அந்த ஹாரத்தை அணிந்து கொண்டு சந்திர கிரணங்களால் வெண்மையாக விளங்குகின்ற வெண்மேகத்தால் மலை சோபிப்பது போல் சோபிக்கலானான். துவிதன், மைந்தன், நீலன் என்ற இவர்களுக்கு அவரவர்களின் நோக்கங்களை அறிந்து கொண்டு வேண்டியபடி ஸ்ரீராமர் வெகுமானம் பண்ணினார். எல்லா வானர விருத்தர்களும் எல்லா வானர சேனாதிபதிகளும் வஸ்திரங்களாலும் ஆபரணங்களாலும் அவரவர்களுக்கு தக்கபடி மரியாதை செய்யப்பெற்றார்கள். விபீஷணர், சுக்ரீவன், ஹனுமான், ஜாம்பவான் மட்டுமுள்ள வானர சேனாதிபதிகள் இவர்கள் எல்லோரும் மாசட்ட ஸ்ரீராமரால் அவரவர்களுடைய பதவிக்கு தக்கவாறு இஷ்டப்படி ரத்னங்களாலும் மற்றைவித மரியாதைகளாலும் பூஜிக்கப்பட்டார்கள். எல்லோரும் மிகவும் ஆனந்தமடைந்தவர்களாய் தங்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பலானார்கள். வானர வீரர்கள் மகாத்மாவாகிய அந்த ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேகத்தை பார்த்த பிறகு அம்மன்னவரிடம் விடை பெற்றுக் கொண்டு கிஷ்கிந்தைக்கு திரும்பினார்கள். சுக்ரீவன் ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தை பார்த்த பிறகு கிஷ்கிந்தைக்கு திரும்பினான். விபீஷணர் தமது குலதனமாகிய லங்கை மாநகருக்கு ஸ்ரீராமருடைய அருள் பெற்று திரும்பினார். தமது சத்துருக்களை நாசம் பண்ணி பெரும் புகழ்பெற்ற பெரு வள்ளலாகிய ஸ்ரீராமர் வெகு கம்பீரமாய் வெகு சந்தோஷத்துடன் அந்நாடு முழுமையும் பரிபாலனம் பண்ணலானார். தர்மத்தில் அன்புள்ள ஸ்ரீராமர் தர்மத்தை நன்றாக அறிந்த தமது தம்பியாகிய லக்ஷ்மணரை நோக்கி, தர்மத்தை உணர்ந்தவனே, இதற்கு முன் மனு முதலவர்கள் பரிபாலனம் பண்ணினதும் நமது பிதாமகர் முதலியவர்கள் பரிபாலனம் பண்ணியதுமான இந்த ராஜ்யத்தை என்னுடன் கூட யுவராஜாவாக இருந்து கொண்டு என்னைப் போல பரிபாலனம் செய்வாயாக என்று கேட்டுக்கொண்டார். என்ன சொல்லியும் லக்ஷ்மணர் ஒத்துக்கொள்ளாமல் போகவே மகாத்மாவாகிய ஸ்ரீராமர் பரதருக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார். அதன் பிறகு அம்மன்னவர் பௌண்டரீகம், வாஜபேயம், அஸ்வமேதம் முதலிய பல யாகங்களை பலதரம் செய்து முடித்தார். 10,000 வருஷ காலம் அந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணி பல வகை நல்ல தட்சிணைகளாலும் நல்ல அஸ்வங்களாலும் 100 தரம் அஸ்வமேத யாகம் செய்து முடித்தார். தமது முழங்கால் வரையில் நீண்டு தொங்கும் பெருங்கைகளை உடையவரும் உயர்ந்த பிடரியை உடையவரும் புகழ்பெற்ற மகாத்மாவுமாகிய லக்ஷ்மணருடன் எப்போதும் இருக்கின்ற அந்த ஸ்ரீராமர் பூமியை ஆண்டு வந்தார். மகாத்மாவாகிய ஸ்ரீராமர் ஒப்பற்ற ராஜ்யத்தை அவ்வாறு அடைந்து தமது நண்பர்களுடனும் பந்துக்களுடனும் பல யாகங்களை நிறைவேற்றினார். ஸ்ரீராமர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி வந்த காலத்தில் கைம்பெண்கள் புலம்பினார்கள் என்பதே கிடையாது. துஷ்ட மிருகங்களால் பயமுண்டாயிற்று என்ற சொல்லே கிடையாது. வியாதியினால் பயமுண்டாயிற்று என்பதும் இல்லாமல் இருந்தது. உலகத்தில் திருடன் என்ற குற்றவாளியே இல்லை. ஒருவித சங்கடமும் உலகத்திற்கு உண்டாகவே இல்லை. பெரியவர்கள் சிறிய குழந்தைகளுக்கு உத்தரக்கிரியை செய்தார்கள் என்பதே இல்லாமல் இருந்தது. எல்லோரும் சந்தோஷப்பட்டவர்களாகவே இருந்தார்கள். எல்லோரும் தர்ம காரியத்தில் பிரவேசித்தவர்களாகவே விளங்கினார்கள். ஸ்ரீராமரையே பார்த்தவர்களாய் ஒருவரை மற்றொருவர் ஒருபொழுதும் ஹிம்சிக்காமல் நடந்து வந்தார்கள். ஸ்ரீராமர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணின போது யாவரும் ஒருவகை ரோகமும் துக்கமும் இல்லாதவர்களாய் 1000 வருஷ காலம் உயிருடன் வாழ்ந்து கொண்டு 1000 பிள்ளைகளை பெற்று சுகமாக வாழ்ந்து வந்தார்கள். ராமர் ராஜ்யத்தை பாதுகாத்த பொழுது குடிகளுக்குள் எங்கு பார்த்தாலும் ராமர் 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 என்ற கதையே உண்டாயிற்று. ஜெகத் முழுவதும் ராமமயமாகவே தோன்றிற்று. விருட்சங்கள் நன்றாக கிளைகள் விட்டுக்கொண்டு எப்பொழுதும் பூத்து காய்த்தன. அந்தந்த காலங்களில் மேகங்கள் மழை பொழிந்தன. எப்பொழுதும் இளங்காற்று வீசிற்று. அந்தணர்கள், க்ஷத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் என்ற இவர்கள் எல்லோரும் உலோபகுணமின்றி தங்கள் தொழிலை செவ்வையாக நடத்தி தாங்கள் செய்த காரியங்களால் சந்தோஷமடைந்தவர்களாக இருந்தார்கள். ஸ்ரீராமர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணின காலத்தில் எல்லா குடிகளும் தங்கள் தங்கள் தொழிலில் ஆசையுடன் கூடினவர்களாய் இருந்தார்கள். எல்லோரும் சகல லட்சணம் பொருந்தினவர்களாய் இருந்தும் எல்லோரும் தர்மத்தை செய்கின்றவர்களாகவும் இருந்தார்கள். இவ்வாறு ஸ்ரீராமர் 14,110 வருஷ காலம் தமது தம்பிமார்களுடன் ஒருவகை குறைவுமின்றி வெகு பாக்கியசாலியாக ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார். ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஹரிஹி ஓம்.